ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங் படிக்கலாம். நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை யூசர் கிட்ட இருந்து வாங்கணும்னா, அதோட லென்த் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தான் சி ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். எப்பவும் போல ஹெட் ஆஃப் ஃபைல், கீழே மெயின் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்பவுமே எதில் இருக்கும்? இன்டீஜர் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஏங்கிற ஒரு வேரியபிள் வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இன்டீஜரில். அதுக்கப்புறம் வாங்க வேண்டிய ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன்? கேர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கோட நேம், நான் இங்கே வந்து நேம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கோட சைஸ் வந்து 10. ஸோ இதில் வந்து 9 கேரக்டர்ஸ் வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்தது வந்து என்டர் யோர் நேம் சொல்லி நேம் printf மூலியமாக கொடுக்குறேன். அப்புறம் கெட்டஸ் மூலியமாக நான் வந்து நேம் வந்து வாங்க போகிறேன். யூசர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து இப்போ வாங்க போகிறேன். நீங்கள் fgetters கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி யூசர்கிட்ட இருந்து ரன் டைமில் வாங்கணும், பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லலாம் நான் ப்ரீவியஸ் செஷனில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் வந்து யூசர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டேன். இப்போ வந்து யூசர் வந்துட்டு கோடிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது? 6ன்னு இருக்குது. ஸோ இதோட லென்த் வந்து 6. ஸோ எனக்கு வந்து 6ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ அது எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் மூலியமாக கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் நார்மல் லூப் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் 2 டைப்புமே நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் அதை வச்சு சொல்லித்தரேன். ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனாக ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரிங் லென்த்தோட கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்கனவே அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கீவேர்ட் அப்படின்னு கூட நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். கீவேர்ட் மாதிரி ஏதோ ஒன்று வந்து முன்னாடியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னன்னா strlen ஆஃப் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரிங்கோட, இப்போ நான் இங்கே நேம்னு கொடுத்துருக்கிறதுனால ஸ்ட்ரிங்கோட நேம்னு கொடுத்துருக்கனால இங்கே நேம்னு சொல்லி நான் உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி வந்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த நேமில் கொடுக்குற ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதோட கீவேர்டு என்ன? strlen அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே ஸ்ட்ரிங்கோட நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகணும்? நான் அதுக்கு வந்து முன்னாடியே ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்னது? ஏ. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு strlen ஆஃப் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். printf என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ஏல வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஏ வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஏ வந்து என்னதான் இருக்கு? இன்டிஜராக இருக்கு. ஸோ %d, ஏ. ஓகேவா? இப்போ ஏல வந்துட்டு ஸ்ட்ரிங்கோட லென்த் நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதோட லென்த் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதை வந்து பிரிண்ட்டும் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் லென்த் இப்படி கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம இங்கே இன்னொரு ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணணும். என்னன்னா #include string.h. இது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் printf scanf அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட கோடிங் வந்து எங்கே இருக்கும்? printf scanfலாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிற கோடிங் வந்து stdio.hல இருக்கும். ஸோ இந்த strlen வந்து எப்படி ஒர்க் ஆகணும் அது வந்து எங்கே இருக்குன்னா #include string.h அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா, இந்த strlen கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக string.hக்குள்ளே போயிட்டு நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லி அதுக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒர்க் வந்து முடிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது #include string.h வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்டர் யோர் நேம் கோடிங் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? 6. ஓகே, கரெக்ட், பிரிண்ட் ஆயிடுச்சு. சிம்பிள். ஸோ இது வந்து இதே இதை நீங்கள் வேறு மாதிரி கூட எழுதலாம். இப்படி ஒரு 2-3 லைனாக எழுதாமல் ஏங்கிற வேரியபிளை போய் ஸ்டோர் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக printf %d, இப்படி கூட எழுதிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக printfக்குள்ளேயே நீங்கள் போய் இந்த யூஸ் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அது வந்து %dன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்டீஜராக தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ %d, strlen ஆஃப் நேம் இப்படி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதையும் நான் வந்து ரன் பண்ணி காட்டிடுறேன். கோடிங் இப்போ 6 இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த strlenலாம் இல்லாமல் நார்மல் ப்ரோக்ராமில் எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங் வந்து வாங்கியிருக்கேன்ல, இந்த வாங்கின ஸ்ட்ரிங் வந்து லென்த் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். எப்படின்னா இந்த மாதிரி ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் லூப் வச்சு கண்டுபிடிக்க போகிறேன். நான் இங்கே நார்மலாக வைல் லூப் வந்து கொடுக்குறேன். நார்மலாக ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிங்
சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எண்டிங் வித் நல் கேரக்டர் அப்படி தானே, நல் கேரக்டரோட தான் எண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து நல் கேரக்டர் வச்சு தான் நான் ப்ரோக்ராமே எழுத போகிறேன். ஏன்னா ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து முடிஞ்சிருச்சு, எப்படி தெரியும்? நல் கேரக்டர் வச்சு தான் தெரியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வைல் லூப்குள்ள நேம் ஆஃப் ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு நல். இப்படின்னு சொல்லி நான் எழுத போகிறேன். இது என்ன கண்டிஷன்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் கவுண்ட் பண்ணணும். எப்போ வரைக்கும் கவுண்ட் பண்ணணும்? நல் கேரக்டர் அது இல்லாத வரைக்கும் எனக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எனக்கு கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்படி அது வந்து நல் கேரக்டரா இல்லைன்னா எனக்கு வந்து லென்த்தோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். லென்த்தோட சைஸ் வந்து, லென்த்னா என்ன? சிம்பிள், ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு கவுண்டாக ஏறிட்டே இருக்கணும். ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ இந்த ஐயவும் லென்த்தையும் வந்து நான் முன்னாடி வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். int I is equal to 0, length is equal to 0. லென்த் ஏன் 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்? 0லேருந்து தான் கவுண்ட் வந்து ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஸோ அதுக்காக முன்னாடியே லென்த்தையும் 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஐயும் வந்து 0ன்னு சொல்லி லூப்காக நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து சி வந்து நல் கேரக்டரான்னு பார்க்கும். சி வந்து நல் கேரக்டர் இல்லை. ஸோ வந்து லென்த்தோட சைஸ் வந்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து 1ஆக மாறும். ஓகேவா? சாரி, லென்த்தோட சைஸ் வந்து 1ஆக மாறும். அடுத்தது ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஐயோட வேல்யூ இப்போ என்னது? 1. நேம் ஆஃப் 1 என்னது? ஓ வந்து நல் கேரக்டரான்னு பார்க்கணும். ஓ வந்து நல் கேரக்டர் இல்லை. திருப்பி வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், 2ஆ இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஐ இன்க்ரீஸ் ஆகும்போது நேம் ஆஃப் 2 என்னது? 2ல என்ன கேரக்டர் இருக்கு? டி இருக்கு. டி வந்து நல் கேரக்டர் இல்லை. ஸோ திருப்பி வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆகும், 3. அதே மாதிரி கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். கடைசியில் வந்து நேம் ஆஃப் 6 வரும்போது இது வந்து நல் கேரக்டர் என்னவா இருக்கும்? சாரி, நேம் ஆஃப் நல் கேரக்டர் எண்டு, இந்த ஸ்ட்ரிங்கோட எண்டு வரும்போது நல் கேரக்டர் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லூப் வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து லென்த் வந்து நார்மலாக கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை வந்து நான் பிரிண்ட்டும் பண்ணிடுவோம். printf %d, என்ன பிரிண்ட் பண்ணணும் நீங்கள் இப்போ? லென்த். ஓகேவா? இப்போ நீங்கள் இது ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து வரும். ஆன்சர் வந்து 6. ஓகேவா? ஸோ இதுதான் 2 டைப்ஸ். ஒன்று வந்து ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணலாம், இல்லாட்டி லூப்பும் வச்சு பண்ணலாம். இங்கே நீங்கள் வைல் லூப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணலாம், டூ வைல் யூஸ் பண்ணலாம். எனக்கு இங்கே வந்து வைல் வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு தோணுச்சா, அதனால நான் வந்து வைல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 கான்செப்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye.